தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அட்லி அவர்கள் தற்போது பாலிவுட் பக்கம் சென்று விட்டார். தமிழை இவர் இயக்கிய 4-5 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. குறிப்பாக விஜய் அவர்களை வைத்து இவர் இயக்கிய தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 3 திரைப்படங்களுமே 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய சாதனைகளையும் ஏற்படுத்தது. இதனடுத்து பாலிவுட் பக்கம் சென்ற முதல் திரைப்படமே 1200 கோடி. பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் அவர்களை வைத்து அட்லி அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலிவுட்லேயே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அட்லியுடைய மார்க்கெட் வேற லெவலுக்கு சென்றது. ஆகையால அட்லி அவர்கள் தொடர்ந்து பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் அப்படின்னு 3 இண்டஸ்ட்ரியிலுமே படங்கள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒன்றை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட இதற்கான ப்ரோமோ வீடியோக்கள் வெளியாகி வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் இந்த படத்துடைய படப்பிடிப்பை முழுவதுமாக முடிச்சிட்டாரா. இதற்கு அடுத்து தற்போது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் 1 செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. அதுவுமே சூப்பர் ஸ்டாருடைய பழைய படத்தின் 2ஆம் பாகம் அப்படின்ற ஒரு பேச்சுமே போய்கொண்டிருக்கு. சோ அப்படி அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய படத்தின் 2ஆம் பாகம் எடுத்தா கண்டிப்பாக அது பாஷா 2ஆக இருக்கும் அப்படின்னு அட்லி அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்தே தகவலுமே வெளியாகி இருக்கு. மேலும் இந்த படத்துல ரஜினி சார் மட்டுமல்ல நம்ம இயக்கவர்களையுமே நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிக ஆர்வபூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.